உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். சொல்லுங்க. கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? வாங்க. ம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. நான் உங்களை விரும்புறேன் சூர்யா. இப்ப என் மனசெல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால என்னை ஏத்துக்க முடியுமா? என்னங்க, நான் கேக்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ டூ லேட். ஆமாங்க, நீங்க வேணும்னா ரெக்கார்ட் பண்றதுக்கும் வேண்டாம்னா அழிக்கிறதுக்கும் காதல் ஒன்றும் டேப் ரெக்கார்ட்ல போற கேசட் இல்லைங்க, மனசு. ஒரு தடவை அழிச்சதுதான், மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. காலேஜில் வேணா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் இருக்கலாங்க, மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் இல்லைனா ஹிஸ்ட்ரின்னு. ஆனால் இவன் இல்லைனா அவன்ட்டு லைஃப்ல மட்டும் சாய்ஸே இருக்கக்கூடாதுங்க. இவன் தான் நம்மளுக்கு புருஷனா வரப்போறான்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க காதலிக்கவே ஆரம்பிக்கணும். மிஷின் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டோம். ஆனா அதுவே ரிப்பேர் ஆகி சரி பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படா ரிப்பேர் ஆகும் நம்மளுக்கு கவலையா இருக்கும். அந்த மாதிரி தாங்க லைஃபும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாதுங்க. அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களை சந்தேகப்படலைங்க, ஆனா நீங்க என்ன சந்தேகப்படக்கூடாது. சரி, நான் உங்களை கல்யாணம் பண்றேனே வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு டாக்டர். என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அப்போ நீங்க வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும். நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உங்களை ஹாஸ்பிட்டலில் தேடி வருவேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா என்னைக்கு வராதவன் நம்மளை புதுசாக தேடி வந்திருக்கானே, ஒருவேளை நம்மளை சந்தேகப்படுறானோன்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க. மலேரியாவும் மஞ்சக்காமலையும் வரும், சமயத்தில் வராம கூட போயிடும். ஆனா நம்ம முன்ஜாக்கிரதையா தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம முன்ஜாக்கிரதையா இருக்கிறதாங்க நல்லது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பலனா நான் எதுக்குங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ரோட்ல சைக்கிளையோ ஸ்கூட்டர்லயோ போயிட்டு இருப்போம். அப்போ முன்னாடி போற கார்ல டோர் சரியா சாத்தாம போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணியாது போய் எங்க டோர் சரியா சாத்தலன்ட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போவோம். அவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக மாட்டோம். முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது நான் உங்களை காதலிச்சிருக்கேங்க, நீங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு என்னால விட்டுற முடியுமா? இப்ப நீங்க ஒரு டாக்டர், உங்க சொந்த கால நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு. இனிமே யாரையும் நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. திடீர்னு கால் உடைஞ்சு போச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஸ்டிக் வச்சு நடக்கிறோம். கால் சரியான உடனே ஸ்டிக்கை தூக்கி தூர போட்டுறோம். அந்த மாதிரி தாங்க இத்தனை நாளா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருந்தேன். இனிமே நான் உங்களுக்கு தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடைப்பட்ட காலத்துல ராதா நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சதுக்காக நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட போயிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்காக ராதா வேண்டான்னு சொல்லி அன்னைக்கு நீங்க பண்ண அதே தப்ப நானும் பண்ணுமா? பணம் வந்த உடனே மாறி போன உங்களை விட 5 வருஷமா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்காக காத்துட்டு இருந்தாங்களே ராதா, அவங்க தாங்க எனக்கு முக்கியம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டரோ இல்ல அதை விட வசதியான ஒரு மாப்பிள்ளையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுதாங்க உங்க லைஃப்க்கு நல்லது. உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வருவேங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ட்ரெயின் கிளம்ப போதுங்க, நீங்க சீக்கிரமா போய் வண்டியில இருங்க. காதலுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ண ஏன் வாழ்க்கை கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஜென்டில்மேன். உங்களை காதலிச்சதுக்காகவே நான் பெருமைப்படுறேன். நான் கல்யாணம் பண்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேங்க. நான் வரேங்க.